விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 11வது திருநாமம் பரமாத்மா என்பது. வட இந்தியாவில் பத்ரிநாத் என்ற திவ்ய தேசம், அது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீள். அங்கே பத்ரி நாராயணனாக பெருமாள் எழுந்தருளி இருக்கார். யோகம் செய்யக்கூடிய போஸ்டரில், யோகம் செய்யக்கூடிய அந்த ஸ்டேட்டில் பெருமாள் அங்கே எழுந்தருளி இருக்கார். அந்த பெருமாளை நாரதர் சென்று தரிசனம் பண்ணார். அந்த பெருமாள்கிட்ட கேட்டார், நீயே தியானம் பண்ணுற மாதிரி இந்த யோகிக் போஸ்டில் இருக்கியே, நீ யாரை தியானிக்கிறேன்னு கேட்டார். ஏன்னா உலகில் உள்ள மக்கள் எல்லோரும் பெருமாளை தியானிக்கிறார்கள். ஆனால் பத்ரிநாத்தில் பார்த்தா பெருமாளே தியானம் பண்ணுறாப்புல இருக்கார். அதனால் நாரதர் கேட்டார், நீ யாரை தியானிச்சுன்னு இருக்க, அதை சொல்லுன்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், நான் யாரை தியானிக்கிறேன்னு தெரியணும்னா நீ ஒன்று பண்ணு. ஸ்வேத துவீபம் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது, அது இங்கேருந்து 7 கடல் தாண்டி போகணும். அந்த தீவில் போனேன்னா அங்கே வாழும் மக்கள் எல்லோரும் ஒருத்தரை தியானிச்சுட்டு இருப்பா. அந்த ஒருத்தரை தான் நானும் தியானிக்கிறேன்னார். நாரதர் கேட்டார், இது இந்த காதை சுற்றி மூக்க தொடுறாப்புல இருக்கே, நீ யாரை தியானிக்கிறேன்னு கேட்டால் நீயா பதில் சொல்கிறத விட்டுட்டு இங்கேருந்து 7 கடல் தாண்டி இன்னொரு ஊருக்கு போ, அங்கே உள்ளவா யாரை தியானிக்கிறாளோ அவளை தான் நானும் தியானிக்கிறேன்னா இது என்ன இப்படி சுத்தலில் விடுறியே என்று கேட்டார் நாரதர். நான் சொன்னதை செய்யின்ட்டார் பெருமாள். சரி, பெருமாளே சொல்லிட்டா தட்ட முடியாது. நாரதர் அந்த ஸ்வேத துவீபம் என்ற அந்த தீவுக்கு போனார். இங்கே போனால் மக்கள் எல்லோரும் எப்போதும் தியானிச்சுண்டு நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கா. அங்கே ஒருத்தரை சந்தித்து கேட்டார், நீங்கள்லாம் எப்போதும் தியானத்தில் ஈடுபட்டிருக்கேளே, நீங்கள்லாம் யாரை தியானிக்கிறீள் அப்படின்னு கேட்டா. அவள் சொன்னா, நாங்களா வேற யாரும் இல்லை, பத்ரிநாத்தில் யோக நிலையில் உட்காண்டிருக்காரே பெருமாள், அந்த பெருமாளை தான் நாங்கள் தியானிக்கிறோன்னா. இப்போ நாரதருக்கு கன்ஃபியூஷன் ஜாஸ்தி ஆகிடுது. இந்த மக்கள் யாரை தியானிக்கிறாளோ அவளை தான் நானும் தியானிக்கிறேன்னு பெருமாள் சொன்னார். இவா யாரை தியானிக்கிறான்னா அந்த யோக நிலையில் உட்காண்டிருக்க அந்த பெருமாளையே தியானிக்கிறேங்கிறான். மறுபடியும் பெருமாள்கிட்டே வந்தார். அவள்லாம் உன்னைத்தான் தியானிக்கிறேங்கிறாளே. பெருமாள் சொன்னார், ஆமாம் நானும் என்னைத்தான் தியானிக்கிறேன்னார். நாரதர் கேட்டார், நீயே உன்னையே தியானிக்கிறேன்னு கேட்டார். அப்போ பெருமாள் சொன்னார், நீங்கள்லாம் ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்களான நீங்கள் உங்களுக்குள்ளே ஆத்மாவாக இருக்கக்கூடிய என்னை தியானிக்கலாம். ஆனால் எனக்குள்ள ஆத்மானோ என்னை தாங்குபவர் என்றோ எனக்கு மேலே வேற யாரும் இல்லை, ஆகையினால் நான் என்னையே தியானித்து கொண்டிருக்கிறேன் என்று பத்ரிநாராயணன் நாரதருக்கு பதில் சொன்னதாக வரலாறு. இது மகாபாரதத்தில் இருக்குது. ஆக நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்கள், நம்மை உள்ளே இருந்து எம்பெருமான் பரமாத்மாவாக இருந்து தாங்குகிறான். ஆனால் பரமாத்மாவாகிய அவனை தாங்குபவர் என்று இன்னொருவர் இல்லை. அவன் சுதந்திரமானவனாக, ஸ்வராட்டாக, அவன் தனக்குத்தானே ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி அனைவருக்கும் ஆதாரமாக இருந்து தனக்கொரு ஆதாரம் இல்லாதவனாக இருப்பதால் எம்பெருமான் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறான். நாமும் பரமாத்மனே நமஹா என்ற இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நம் மனம் சோர்வடையும் காலங்கள் எல்லாம் பெருமாள் நமக்கு ஆதாரமாக இருந்து தாங்கி ஆறுதல் கூறுவார், நல் வழி காட்டுவார். அடுத்தபடியாக 12ஆம் திருநாமம் முக்தானாம் பரமாகதிகி. அந்த திருநாம விளக்கத்திலே லக்ஷ்மணனுடைய சரணாகதி பற்றி பார்க்க போகிறோம். லக்ஷ்மணன் எங்கே எப்போது சரணாகதி பண்ணான் அடுத்த பகுதியில். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது திருநாமம் முக்தானாம் பரமாகதிகி. இதன் விளக்கம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு கதை. ராமபிரான் வனவாசத்துக்கு புறப்படுறான். அப்போது சீதை கிட்ட சொல்கிறான், நான் காட்டுக்கு போகிறேம்மாங்கிறான். சீதை சொன்னால் நானும் கூட வருவேன்னா. ராமன் சொன்னான், காட்டில் ஒரே கல் முள் நிறைந்த பாதை, உன்னுடைய பிஞ்சு கால்களால் போய் அதில் நடக்கலாமா? ஒரு கணவனாக உனக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை நான் தர விரும்பவில்லை என்று சொன்னான் ராமன். ஆனால் சீதை ஏற்கலை. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, உனக்கு முன்னாடி நான் போவேன், உன் காலில் முள்ளு குத்துறதுக்கு முன்னாடி என் காலில் நான் அதை வாங்கிப்பேன் நான் சீதை. ராமன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், சீதை கேட்கலை. கடைசியாக சீதை சொன்னா, சுவாமி நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு கரெக்டாக பதில் சொன்னால் நீங்கள் போங்கோன்னா. என்ன கேள்வின்னு கேட்டான் ராமன். சீதை சொன்னா, ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன சொல்லுங்கோன்னா. ராமன் சிரிச்சான், சிம்பிளான கேள்வி கேட்டுட்டேன், நான் பதிலை சொல்லிட்டு கிளம்புறேன். ஸ்வர்க்கம்னா இந்திரனோட லோகம், தேவலோகம், புண்ணியம் பண்ணவா அங்கே போவா, புண்ணியம் தீர்ந்ததும் பிடிச்சி கீழே தள்ளுவா. நரகம்ங்கிறது யமனுடைய லோகம், அது பாபம் பண்ணவா அங்கே போவா, அங்கே எண்ணெய் கொப்பரை அந்நியன் படத்தில் காட்டுற மாதிரி பல தண்டனைகள்லாம் கொடுப்பா, நான் கிளம்புறேன்னா ராமன். சீதை சொன்னா, உங்கள் ஆன்சர் 100க்கு 100 தப்புன்ட்டான். என்ன சொல்கிறேன்னு கேட்டான் ராமன். ஆமாம், ஸ்வர்க்கம் நரகம்னு கேட்டால் நீங்கள் அடுத்தது யாருக்குன்னு கேட்டிருக்கணும். நீங்கள் மாட்டுக்கு இப்படி பதில் சொல்லப்படாது. ரோட்டில் ஒருத்தன் வண்டி இழுத்துன்னு போகிறான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட போய் சொர்க்கம் எது நரகம் எதுன்னா அவனுக்கு இந்திரனை தெரியுமா யமனை தெரியுமா? இன்றைக்கி சாப்பாடு கிடைச்சா ஸ்வர்க்கம், சாப்பாடு கிடைக்காட்டா நரகம்னு அவன் சொல்லுவான். ஆழ்வார்கள்ட்ட போய் உங்களுக்கு ஸ்வர்க்கம் எது நரகம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவா? எங்களுக்கு பெருமாளை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சா ஸ்வர்க்கம், அந்த அனுபவம் கிடைக்கலன்னா நரகம்னு ஆழ்வார்கள் சொல்ல போகிறா.
நம்மளை மாதிரி உபன்யாசகர்கிட்ட போய் உனக்கு சொர்க்கம் எது நரகம் எதுனா நம்ம என்ன சொல்லுவோம்? மார்கழி மாதம் தொண்டை கட்டாமல் இருந்தால் சொர்க்கம், தொண்டை கட்டிட்டா நரகம். நமக்கு இல்லை, கேட்குறவாளுக்கு நரகம். ஏன்னா நார்மல் வாய்ஸில் கேட்குறவாளே படாத பாடுபடுறா, இன்னும் தொண்டை கட்டி வேறு இந்த உபன்யாசத்தை கேட்கணுன்னா அவளுக்கு எவ்வளோ நரகமாக இருக்கும். அப்போது ஒத்தொத்தரை பொறுத்தாக ஸ்வர்க்கம் நரகங்கிற டெர்மினாலஜி ஒவ்வொருவரை பொறுத்து மாறுபடும். அதுபோல் சீத்தை சொன்னா, எஸ்த்வயா சகசஸ்வர்கோ நரகோ எஸ்த்வயா வினா. சுவாமி, உங்களோடு சேர்ந்து இருப்பது எனக்கு ஸ்வர்க்கம், உங்களை பிரிந்திருப்பது நரகம். நான் அசந்து போயிட்டான் ராமன். வான்னு அழிச்சுன்னு போயிட்டான். நான் உன்னை காட்டுக்கு அழைத்து செல்கிறேன்னு அழிச்சுன்னு போனான். இப்படி 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்டு இருந்தா, கணவன் மனைவி சண்டை. அது வரைக்கும் வெளியில் லக்ஷ்மணன் கை கட்டி காத்துட்டு இருந்தான். கரெக்டாக 2 பேரும் சேர்ந்து சமாதானமாகி வெளியே வரும்போது சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமன் திருவடிகளில் லக்ஷ்மணன் சரணாகதி பண்ணா, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்டதே. காட்டில் நீங்கள் எழுந்தருளி இருக்கும்போது நான் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிரார்த்திச்சான் லக்ஷ்மணன். அப்போது சீத்தை ராமன்கிட்ட சொன்னா, இவனை அழிச்சுக்கோங்க, சரணாகதி பண்ணிட்டான்னா. ராமன் கேட்டான், ஏண்டா லக்ஷ்மணா, கைகேயி என்னத்தான் காட்டுக்கு போக சொன்னா, எனக்கு தலையெழுத்து போகிறேன், நீ ஏண்டா வரணும்னு கேட்டான். அப்போ லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொன்னான், ராமா, அதாவது மோட்சமடைந்த ஜீவாத்மாக்கள் யாரெல்லாம் முக்தி அடைந்தவர்கள்னு சொல்கிறோமோ அவள்லாம் வைகுண்டத்தில் வந்து எப்போதும் உனக்கு கைங்கரியம் பண்ணணும், இடைவிடாது கைங்கரியம் பண்ணணும்னு அங்கே போய் இறந்த பின் அங்கே போய் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறா. ஆனால் நான் செஞ்ச பெரிய பாக்கியம் உன்னுடைய அனுகிரகத்தால் வாழும்போதே, பூமியில் வாழும்போதே உனக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும்போது அதை நான் இழக்க விரும்பவில்லை. நீதான் முக்தானாம் பரமாகதி. முக்தி அடைந்தவர்கள் உனக்கு தொண்டு செய்வதையே தங்களுக்கு உயர்ந்த கதியாக, உயர்ந்த நிலையாக நினைக்கும் போது அது வாழும் காலத்திலேயே எனக்கு கிடைச்சிருக்கே, இந்த வாழ்ப்பை நான் நழுவ விடலாமா? ஆகையினால் உன் கூட வந்து தொண்டு செய்ய விரும்புகிறேன்னு பிரார்த்திக்க ராமன் லக்ஷ்மணனையும் சேர்த்து தன்னோடு வனவாசத்துக்கு அழைத்து சென்றான்னு சரித்திரம். ஆக லக்ஷ்மணன் சொன்னபடி மோட்சமடைந்த ஜீவாத்மாக்கள் ஒத்தொத்தரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கருதி அந்த பெருமாளையே தங்களுக்கு உயர்ந்த லட்சியமாக கதியாக கொண்டிருப்பதால் முக்தானாம் பரமாகதிகி, முக்தி அடைந்தவர்களின் உயரிய இலக்காக இருப்பவர் என்று பெருமாள் போற்றப்படுகிறார். நாமும் முக்தானாம் பரமாகதிகி என்ற இந்த திருநாமத்தை முக்தானாம் பரமாகதையே நமஹா என்றவாறு சொல்லி வந்தால் லக்ஷ்மணனைப் போல பெருமாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கும் கிட்டும். விஷ்ணு சகஸ்ரநாமாவளியிலே 13வது திருநாமம் அவ்யயகா என்பது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, யயாதி என்ற ஒரு மன்னன் பூமியிலே வாழ்ந்து வந்தான். அவன் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணான். அதன் விளைவாக ஸ்வர்க்கத்தை அடைந்தான். ஸ்வர்க்கத்தில் பார்த்தா அவனுக்கு ஒரு தனி சீட்டு கொடுத்துருக்கா. இந்திரனோட சிம்மாசனத்துக்கு பக்கத்தில் இவனுக்கும் ஒரு சிம்மாசனம். பொதுவாக தேவலோகத்துக்கு யார் போனாலும் தேவலோக தலைவனான இந்திரனுக்கு கீழே தான் எல்லாரும். ஆனால் இந்த யயாதி மட்டும் நிறைய தானங்கள் செய்ததாலே இந்திரனுக்கு சமமான ஒரு சீட்டை அவனுக்கு கொடுத்துட்டா. அது இந்திரனுக்கு பிடிக்கலை. இது என்னடா, இது நமக்கு ஈக்குவலாக வந்து உட்காந்துட்டானே அப்படின்னு இவனை எப்படியாவது கீழே தள்ளி விடணும். அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். ஒரு நாள் ரம்பா, ஊர்வசி, மேனக்கா எல்லாரும் டான்ஸ் ஆடுறான். அப்போது இந்திரன் பக்கத்தில் இருந்த யயாத்தியை பார்த்து கேட்டான், எப்போ உலகத்தில் நீ ஏதோ நிறைய தானம் பண்ணேங்கிறாளே, அப்படி என்ன பண்ணேன்னு கேட்டான். உடனே யயாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அதை பண்ண இதை பண்ணேன்னு சொல்லி தற்பெருமை பேச தொடங்கினான் யயாத்தி. கடைசியாக இந்திரன் கேட்டான், எப்பா இந்த உலகத்தில் அதிகமாக தானம் பண்ணது யாருன்னு கேட்டான். யயாத்தி சொன்னான், சந்தேகமே இல்லை, நான் தான்ப்பா அதிகமாக தானம் பண்ணதுன்னா. அடுத்த நொடி பார்த்தா யயாத்தி தன்னோட சீட்லேருந்து நேராக கீழே விழுந்துட்டான். அப்போ ப்ரஹஸ்பதி சொன்னார், யயாத்தி நீ எப்போது தற்பெருமை பேச ஆரம்பித்தாயோ அப்போவே உன் சீட்லேருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ ஆரம்பிச்சுட்ட. தற்பெருமையின் உச்சத்துக்கே போய் என்னை மிஞ்சினவா தானம் பண்ணவா உலகத்தில் யாருமே இல்லைன்னு எப்போ சொன்னியோ அவ்வளோதான், போ, இனி தேவலோகத்தில் உனக்கு இடம் கிடையாதுன்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டா. கீழே தள்ளி விட்டா யயாத்தியின் பேரன், அவனுக்கு பிரதர்தனன்னு பேர். அந்த பிரதர்தனன் யாகம் பண்ணின்னு இருக்கான். அந்த யாகசாலையில் வந்து விழுந்தான் யயாத்தி. தாத்தா அப்படின்னா, பேரனே பாருடா, தேவலோகத்தில் போய் உக்காந்தேன், இந்திரனுக்கு சமமான சீட்டு கிடைச்சிது, கடைசியில் தற்பெருமை பேசினேன்ட்டு இந்திரன் என்ன கீழே தள்ளி விட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த பேரன் பிரதர்தனன் அவன் நல்லா சாஸ்திரம் படித்தவன். அவன் யயாத்திட்ட சொன்னான், இந்திரன் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவான், நீ ஏன் இந்திரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட, நீ நாராயணனின் திருவடிகளுக்கு ஆசைப்பட்டிருக்கணும்னா. யயாத்தி கேட்டான், ஆசைப்படுறேன், அந்த பெருமாளை என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அப்போ பிரதர்தனன் சொன்னான், பெருமாள் யாரையும் அந்த மாதிரி கீழே தள்ள மாட்டார். இந்திரனுக்கு தனக்கு சமமாக இன்னொருத்தன் வந்துடுவானோன்னு பொறாமை அவன் தள்ளினான். ஆனால் பெருமாள் இடத்துல அந்த பொறாமை கிடையாது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருவரும் வைகுண்டத்துக்கு வந்து தனக்கு சமமானவர்களாக 8 குணங்களில் அபகத பாப்மா விஜரோ விமிருத்யோர் விஷோகோ விஜிகத்ஸோ அபிபாச சத்தியகாம சத்தியசங்கல்பகா என்று 8 குணங்களிலே
தனக்கு சமமானவர்களாக தன் பக்தர்களும் ஆகணும்னு சொல்லி தனக்கு சமமானவர்களாக தன்னை போன்றவர்களாக தன் பக்தர்களையும் ஆக்கி சந்தோஷப்படுறவர் பெருமாள். அதனால் அந்த பெருமாளின் திருவடிகளை அடையணும்னு நீ ஆசைப்படு, அதை குறித்து தபஸ் பண்ணு என்று வழிகாட்டினான் பிரதர்தனன். யயாதியும் பெருமாளை குறித்து தியானம் பண்ணி பக்தி யோகம் செய்து அதன் விளைவாக மோட்சம் போனான். அங்கேருந்து பெருமாள் யாரையும் கீழே தள்ளி விடலை என்று சரித்திரம். இன்றைக்கும் மோட்சம் போகிறவா நச்சப்புனராவர்த்தத்தே நச்சப்புனராவர்த்தத்தே என்று உபனிஷத்தும் சொல்கிறது. ஆக இந்திரன் அவன் சாதாரண தேவலோக பதவியாக இருந்தாலும் தனக்கு சமமாக ஒருத்தர் வந்துருவாளோன்னு பார்த்துட்டு அவளை தள்ளி விடுறான். ஆனால் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன் பக்தன் ஒத்தொத்தனும் தன்னை போலவே ஆகி வைகுண்டத்துக்கு வர வேண்டும் என்று விழைகிறான். எந்த பக்தனையும் கீழே தள்ளிவிடுவதில்லை. வைகுண்டம் சென்றவர் மீண்டும் பூமிக்கு திரும்புவதில்லை. அப்படி யாரையும் தன்னிடம் இருந்து நழுவ விடாமல், யாரையும் தள்ளிவிடாமல் தன்னோடு அடியார்களை இணைத்து கொள்வதால் பெருமாள் அவ்யயகா என்று அழைக்கப்படுகிறார். வியனா நழுவ விடுதல்னு அர்த்தம். அவ்யயகா என்றால் நழுவாமல் அடியார்களை பிடித்து தன்னகத்தை வைத்து கொள்பவர் என்று பொருள். நாமும் அவ்யயாய நமகா என்ற இந்த 13வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாமும் அவன் பிடியிலிருந்து நழுவாதபடி எம்பெருமான் நம்மை கெட்டியாக பிடித்து கொண்டு அனுகிரகம் பண்ணுவார். அடுத்தபடியாக 14வது திருநாமம் புருஷகா. அதன் விளக்கத்திலே துலுக்க நாச்சியார் கேள்விப்பட்டிருப்பேன். இன்றைக்கும் திருநாராயணபுரத்தில் பெருமாள் திருவடிகளுக்கு நடுவில் சேவிச்சேன்னா பிபி நாச்சியார் அப்படின்னு ஒரு தாயார் பெருமாள் திருவடிக்கு கீழே எழுந்தருளியிருக்கா. யார் அந்த பிபி நாச்சியார், எப்படி பெருமாள் திருவடிகளில் வந்து சேர்ந்தாள் என்பதை அடுத்த திருநாம விளக்கத்தில் அனுபவிப்போம். நமஸ்காரம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 14வது திருநாமம் புருஷகா என்பது. தில்லியை சுல்தான் பெரிய பாதுஷா அவர் ஆண்டு வந்தபோது ராமானுஜர் அவருடைய அரண்மனைக்கு எழுந்தருளினார். இவர் எங்கே திடீர்னு நம்முடைய அரண்மனைக்கு வரார் என்று ரொம்ப க்யூரியாசிட்டியோடு அந்த பாதுஷா பார்த்தார். அப்போ ராமானுஜர் சொன்னார், கர்நாடகாவில் உள்ள மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் உள்ள பெருமாளுடைய விக்கிரகம், நீங்கள் அங்கே நிறைய படையெடுத்து வந்தபோது நிறைய சிலைகள் எல்லாம் கொண்டு வந்திருக்கீள். அதில் அந்த பெருமாளையும் சிலைன்னு நினச்சி அந்த கோவிலில் உள்ள பெருமாளுடைய விக்கிரகத்தையும் நீங்கள் கொண்டு வந்துட்டதாக கேள்விப்பட்டேன். அதனால் அந்த பெருமாளை உங்களிடம் இருந்து மீண்டும் அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் ராமானுஜர். அந்த பாதுஷா ராமானுஜர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். அதனால் ராமானுஜரை அழைத்து சென்று தான் கொண்டு வந்த அந்த சிலைகள் எல்லாம் காமிச்சார். உங்கள் பெருமாள் இதில் இருக்காரான்னு பாருங்கோ அப்படின்னு. ராமானுஜர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அழைத்தும் பார்த்தார். செல்வப்பிள்ளாய் வாராய், செல்வப்பிள்ளாய் வாராய்னு கூப்பிட்டு பார்த்தார். ஆனால் அதுலேருந்து எந்த சிலைகளும் வரல. அப்போ பாதுஷா கேட்டார், அது எப்படி சுவாமி நீங்கள் கூப்பிட்டா பெருமாள் வருவாரான்னார். ராமானுஜர் சொன்னார், அடியேன் அழைத்தால் என் செல்வப்பிள்ளையான பெருமாள் நிச்சயமாக வருவார்னார். ராமானுஜரோட நம்பிக்கைக்கு ராஜாவும் மரியாதை கொடுத்தார். எல்லா சிலைகளையும் எல்லா அறைகளையும் காமிச்சாச்சு, ஆனால் எங்கேயுமே இல்லை. ராமானுஜர்கிட்ட சொன்னார், எல்லா இடமும் தான் தேடி பார்த்தாச்சே, இல்லையே, ஒருவேளை வேறு யாராவது ராஜா கொண்டு போயிருக்கலாம், நான் கொண்டு வந்தது இவ்வளவுதான். ஆனால் ராமானுஜர் சொன்னார், இல்லை, என் கனவுல பெருமாள் வந்து உங்கள் அரண்மனையில் இருக்கிறதா தான் சொன்னார். அதனால் நான் பார்க்கணும், இதை விட வேறு எங்கே தேடுறது அப்படின்னு நான் சுல்தான். கடைசியாக சொன்னான், என்னோட மகள் ஒருத்தி இருக்கா, இளவரசி, அவள் அந்த புறத்தில் ஏதோ ஒரு பொம்மை வச்சு விளையாடின்னு இருக்கா, அது ஒன்று தான் பாக்கி எல்லாம் காமிச்சிட்டேன். அப்படியா? அப்படின்னா அந்த பொம்மையை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார் ராமானுஜர். ராஜா சொன்னான், இல்லை, அது அந்த புறம் சன்னியாசி, நீங்கள் வரலாமா? நான் உள்ளே வரல, வெளியிலேருந்தே கூப்பிட்டு பார்க்குறேன். அந்த புறத்துக்கு வெளியில் ராமானுஜர் அழைத்து சென்றான் மன்னன். ராமானுஜர் அங்கிருந்தபடி செல்வப்பிள்ளாய் வாராய்னு கூப்பிட்டார். உள்ள அந்த பெண்ணோடு, அந்த இளவரசியோடு இருந்த பெருமாள் ஓடி வந்து ராமானுஜரோட மடியிலேயே அமர்ந்து கொண்டார். இவர் தான் என்னுடைய பெருமாள் என்று சொல்லி, இந்த பெருமாளை நான் மீண்டும் திருநாராயணபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு ராமானுஜர் திருநாராயணபுரத்துக்கு எழுந்துருளை பண்ணிட்டு வந்து அந்த பெருமாளை கோவிலில் பிரதிஷ்டை பண்ணார். பிரதிஷ்டை பண்ணி சம்ப்ரோக்ஷனெல்லாம் பண்ணால் பெருமாளோட கண்கள்லேருந்து தாரதாரையாக கண்ணீர் வருது. அதை கவனிச்சுட்டார் ராமானுஜர். செல்வப்பிள்ளாய், உன் கண்கள்லேருந்து கண்ணீர் வருதே, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பவன் நீ, உன் தாமரை கண்களிலே கண்ணீரா, என்ன காரணம் என்று கேட்டார் ராமானுஜர். அப்போ பெருமாள் சொன்னாராம், அந்த பாதுஷாவுடைய மகள் இளவரசி இருக்காளே, என் மேலே அப்படி ஒரு காதல் வச்சுருந்தா. அவளுக்கு நான் பெருமாள்னு தெரியும் தெரியாது பொம்மைன்னு நினச்சா அதெல்லாம் அப்புறம். ஆனால் என் மேலே அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு அன்பு வச்சுருந்தா. அப்போது உணர்ந்தார், அந்த பெண்ணின் பக்தியை உணர்ந்தார் ராமானுஜர். அப்போ அந்த பெண்ணையும் பெருமாளையும் பிரிக்கக்கூடாதுன்னு நினச்சார். அந்த பெண்ணின் பக்தியின் ஏற்றத்தை உலகத்துக்கு புரிய வைக்க என்ன வழி? அந்த பெண்ணையே திருநாராயணபுரத்துக்கு அழிச்சுன்னு வந்தார். பிபி நாச்சியார் என்ற திருநாமத்தோடு விக்கிரக வடிவத்திலே அந்த பெண்ணையே அந்த செல்வப்பிள்ளையின் 2 திருவடிகளுக்கும் நடுவில் பிரதிஷ்டை பண்ணிட்டார். இன்றைக்கும் திருநாராயணபுரத்தில் போய் சேவிச்சேன்னா பிபி நாச்சியார்னு அர்ச்சக சுவாமி சேவை பண்ணி வைப்பார்.
அந்த சுல்தான் பாதுஷாவுடைய மகள். அவள் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் பிபி நாச்சியாருங்கிற திருநாமத்தோடு பெருமாளின் 2 திருவடிகளுக்கு நடுவில் அவள் நாச்சியாராகவே எழுந்தருளியிருக்கிறாள். ஆக அந்த பிபி நாச்சியார் போல உண்மையான காதலோடு பக்தியோடு தங்களை யார் பெருமாள்கிட்ட அர்ப்பணிக்கிறாளோ அவர்களுக்கு பெருமாள் தன்னையே தந்து விடுகிறார். புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னை விரும்புபவர்களுக்கு தன்னையே தருபவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாருங்கள், கணவனையும் புருஷன்னு சொல்கிறா. ஏன்னா மனைவிக்கு எல்லாம் தன்னையே அர்ப்பணிச்சுடுறார். அதுக்கப்புறம் அவருக்கு செல்ஃப்னு எதுவுமே இல்லாமல் மனைவிக்குன்னு தானே பாவம் எல்லா கணவனும் வாழ்ந்துட்டுருக்கா. அந்த மாதிரி தன்னுடைய அடியார்களுக்கென்றே தன்னை வழங்குவதால் பெருமாள் புருஷகா என்று அழைக்கப்படுகிறார். அப்படித்தான் பிபி நாச்சியாருக்கும் தன்னையே வழங்கினார். நாமும் புருஷாய நமஹா என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் எம்பெருமான் தன்னையே தந்தொருள்வான். அடுத்தபடியாக 15வது திருநாமம் சாக்ஷி என்பது 108 திவ்ய தேசங்களில் தென் திருப்பேரைன்னு ஒரு திவ்ய தேசம், பாண்டிய நாட்டு திவ்ய தேசம். அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கருடன் பெருமாள் சன்னதிக்கு நேரே இல்லாமல் சற்றே விலகி இருப்பார். எல்லா கோவிலையும் பெருமாளுக்கு நேரம் தானே கருடன் இருப்பார், அங்கே மட்டும் ஏன் விலகி இருக்கார்? அடுத்த திருநாம விளக்கத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 15வது திருநாமம் சாக்ஷி என்பது 108 திவ்ய தேசங்களில் திருநெல்வேலிக்கு அருகாமையிலே தென் திருப்பேரை என்ற ஒரு திவ்ய தேசம் உள்ளது. அந்த ஊருக்கு காலவர் என்ற முனிவர் சென்றார். அந்த ஊரில் பார்த்தா கருடன் சன்னதி பெருமாள் சன்னதியை விட்டு சற்றே விலகி இருக்கும். சிவன் கோவில்களில் எப்படி சிவனை மறைக்கிற மாதிரி நந்தி இருக்குமோ அதுபோல தான் பெருமாள் கோவில்களில் பார்த்தேன்னா வாசல்லேருந்து சேவிக்க போனால் பெருமாளையே மறைக்கிற மாதிரி கருடன் இருப்பார். அதுக்கு ஒரு தாத்பரியமும் இருக்குது. என்னென்னா பெருமாளை காட்டக்கூடிய கண்ணாடி வேதம், கருடனும் வேத ஸ்வரூபியாக அந்த வேதம் என்னும் கண்ணாடியாக இருக்கார். இப்போ நம்மளாம் அலங்காரம் பண்ணிட்டா கண்ணாடியில் அழகு பார்ப்போம், பெருமாள் அலங்காரம் பண்ணிட்டா அந்த வேதஸ்வரூபியாகிய கருடன் என்னும் கண்ணாடியில் தான் அழகு பார்ப்பார். அதனால் பெருமாளுக்கு அழகு பார்க்கும் கண்ணாடியாக ஆதர்ஷ கருடனாக பெருமாளுக்கு நேரையே இருப்பார் கருடன். ஆனால் தென் திருப்பேரைக்கு சென்றார் காலவரிஷி. கருடன் சற்றே கர்ப்ப கிரகத்துக்கு நேராக இல்லாமல் விலகி இருந்தார். அதனால் வாசல்லேருந்தே பெருமாளையும் சேவிக்க முடிஞ்சுது. இந்த காலவர் அந்த கருடன்ட்டே போய் கேட்டார், நீ எப்போதும் பெருமாளை மறைச்சுட்டு தானே இருப்ப, இங்கே மட்டும் நீ ஏன் விலகி நிற்கிறாய், ஏன் வழிவிட்டிருக்கிறாய் என்று கருடனிடம் கேட்டார் காலவர். அப்போ கருடன் சொன்னார், இந்த ஊரை பற்றி நம்மாழ்வார் பாடும்போது வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழா விளையாட்டொலியுமரா திருப்பேரையில் என்று இந்த ஊரை பாடியிருக்கார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகள்லாம் இருக்காளே அவள்லாம் வடமொழி வேதம் தமிழ் வேதம் ஆகிய 2 வேதங்களும் கற்ற குழந்தைகள். சின்ன வயசுலேயே எல்லாம் படிச்சுடுறாளாம். அதனால் அவள் நித்தமும் இங்கே சடுகுடு, இந்த கோவிலுக்கு நேராக உள்ள அந்த சன்னதி தெருவில் சடுகுடு விளையாடுவார்கள். ஆனால் சடுகுடு விளையாடும் போது நம்மளாம் என்ன முணுமுணுப்போம், கபடி 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 கபடின்னு முணுமுணுப்போம். ஆனால் அந்த பிள்ளைகள் அப்போது கூட வேத மந்திரங்களையும் தமிழ் வேத பாசுரங்களையும் தான் முணுமுணுப்பாளே தவிர அவள் மற்றபடி சாதாரண கபடி கபடியோ சடுகுடுவோ சொல்ல மாட்டாள். இந்த மாதிரி வேத மந்திரங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் முணுமுடுத்தபடி வா கபடி விளையாடுற அழக பெருமாள் கண்டுகளிக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால் நான் விலகி பெருமாள் சன்னதி தெருவில் விளையாடக்கூடிய குழந்தைகளை நன்கு கண்டுகளித்து கட்டாட்சிக்கும்படியாக வழி விட்டுட்டேன் என்று சொன்னாராம் கருடன். இதில் இன்னொரு பெரிய தாத்பரியமே இருக்குது. அந்த விளையாட்டு மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை என்பதே விளையாட்டு. இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டிலே நம்மை ஈடுபடுத்தியவன் எம்பெருமான். அங்கே எப்படி குழந்தைகளை விளையாட விட்டுட்டு அவர் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரோ அதுபோல் இந்த வாழ்க்கையில் நம்மை எல்லாம் ஈடுபடுத்தி விட்டு பெருமாள் சாட்சி போல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். நாம் என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அவர் சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்காருங்கிறத நன்கு புரிந்து கொண்டு அவர் சாஸ்திரங்களில் எப்படி கட்டளை விதிச்சிருக்காரோ அதற்கேற்றபடி நாம் வாழ்ந்தோமாகில், அதற்கேற்றபடி இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டிலே நாம் பயணித்தோமாகில் அந்த சாட்சியாக இருந்து பார்க்கக்கூடிய எம்பெருமான் மகிழ்வான். அப்படிங்கிற பெரிய தாத்பரியத்தை காட்டத்தான் அங்கே குழந்தைகளை விளையாட விட்டுட்டு தென் திருப்பேரையில் சாட்சியாக எம்பெருமான் இருக்கான். அதுக்கு கருடனும் வழிவிட்டிருக்கிறார். இப்படி உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைவரையும் இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டில் ஈடுபடுத்தி சாட்சியாக இருந்து அவன் பார்த்து கொண்டிருப்பதால் சாட்சி என்று அந்த எம்பெருமான் அழைக்கப்படுகிறான். நாமும் பெருமாளை வணங்கியபடி சாட்சினே நமஹா என்ற இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் இந்த வாழ்க்கை என்னும் விளையாட்டை நன்கு விளையாடி பற்பல உலகக் கோப்பைகளையெல்லாம் நாம் பெரும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான். அடுத்த திருநாமம் 16 க்ஷேத்ரஜ்ஞா என்பது. க்ஷேத்ரஜ்ஞன்னா லேண்ட் செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் அதற்கேற்ற இடம் தெரிஞ்சு செய்யணும் இல்லையோ, இடன் அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் வச்சார். அதுபோல் பெருமாளும் ஒரு சைட் ஒன்று செலக்ட் பண்ணார். என்ன பர்பஸ்க்கு என்ன சைட் செலக்ட் பண்ணாருங்கிறத அடுத்த பகுதியில் அனுபவிப்போம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தின்
16வது திருநாமம் க்ஷேத்ரஜ்ஞா என்பது. இதன் பொருள் என்ன அப்படின்னா, அதற்கு ஒரு கதையை அனுபவிப்போம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. பட்டாபிஷேகம் பூர்த்தி அடைந்தவாறே தனது குலதனமான குல தெய்வமான ரங்கநாதனையே விபீஷ்ணனுக்கு கிஃப்டாக கொடுத்தான் ராமபிரான். அந்த பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு வந்து ஸ்ரீரங்கத்திலே விபீஷ்ணன் பிரதிஷ்டை பண்ணான்னு சரித்திரம். விபீஷ்ணனுக்கு இலங்கைக்கு தான் பெருமாளை எழுந்தருளை பண்ணின்னு போகணும்னு ஆசை. இருந்தாலும் பெருமாள் திருவரங்கத்திலேயே தான் எப்போதும் நித்தியவாசம் பண்ண விரும்பியபடியால் விபீஷ்ணன்ட்ட சொல்லிட்டார், நான் உன்னுடைய இலங்கை நோக்கி தான் இங்கே சயனிச்சுட்டு இருப்பேன். பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமேன்னு ஆழ்வார் பாடியபடி ஆச்சரியமாக திருவரங்கத்திலே சயனித்து கொண்டு இன்றும் இலங்கையில் உள்ள விபீஷ்ணனுக்கு கட்டாட்சி சென்றிருக்கார். ஆனால் விபீஷ்ணனுக்கு இன்னொரு அனுகிரகமும் பண்ணார். என்னன்னா, தினமும் இரவு பொழுது நீ வந்து எனக்கு பூஜை செய். பகல்ல அர்ச்சக சுவாமி பூஜை பண்ணிடுவார், இரவில் நட சாத்தினதுக்கப்புறம் நீ வந்து பூஜை பண்ணுன்னு விபீஷ்ணன்ட்ட சொல்லியிருந்தார் பெருமாள். அதுபோல் இன்றும் இரவு பொழுதில் விபீஷ்ணன் வந்து ரங்கநாதனுக்கு பூஜை செய்வான். அப்படி ஒரு நாள் பூஜை செய்யும்போது விபீஷ்ணன் ரங்கநாதன்ட்ட சொன்னான், ஆதிசேஷன் மேலே இப்படியே சயனிச்சுட்டே இருக்கியே, ஒரே சயன திருக்கோலத்திலே இருந்தால் உனக்கு பெட்சோர் வந்துடாதான்னு கேட்டான். பெருமாளுக்கு வராதுன்னாலும் பக்தர்களுக்கு பெருமாள் மேலே உள்ள பரிவுனால அவருக்கு என்ன வந்துருமோன்னு அந்த ஒரு துடிப்பு பக்தர்களுக்கு உண்டு. விபீஷ்ணன் சொன்னான், இப்படியே சயனிச்சுட்டு இருந்தால் பெட்சோர் வந்துருமே, கொஞ்சம் எழுந்து நீ நடக்கலாகாதா என்று பெருமாளை பார்த்து கேட்டான். அப்போ ரங்கநாதன் சொன்னார், நான் நிச்சயமாக உனக்கு நடந்து காட்டுறேன், என்னுடைய நடையழகையும் நீ அவசியம் தரிசிக்கணும், ஆனால் நடையழகை இங்கே காட்ட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, கிழக்கு கடற்கரைக்கு அருகிலே திருக்கண்ணபுரம்னு திவ்ய தேசம் இருக்குது, அந்த திருக்கண்ணபுரத்துக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு போயிடு, அன்னைக்கு நான் உனக்கு நடந்து காட்டுறேன்னார். ரங்கநாதன்ட்ட விபீஷன் கேட்டான், இது எதுக்கு இப்படி சுத்த விடுற, இங்கேயே எழுந்து நடந்து காமிச்சா முடிஞ்சு போச்சு, இந்த நடையழகை நீ திருக்கண்ணபுரத்தில் கிழக்கு கடற்கரையில் தான் காட்டணுமா என்று கேட்டான். நான் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன், போயிட்டு வந்தார். அதே மாதிரி அமாவாசை என்று கிழக்கு கடற்கரைக்கு அருகே உள்ள திருக்கண்ணபுரம் என்னும் க்ஷேத்திரத்துக்கு வந்தான் விபீஷ்ணன். அங்கே சௌரிராஜ பெருமாள் அவர் தன்னுடைய நடையழகு தோற்ற விபீஷ்ணனுக்கு நடந்து காமிச்சார். அந்த நடையழகை சேவிச்சான் விபீஷ்ணன். அப்படியே அவனுக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு, கண்கள்லேருந்து தாரதாரியாக கண்ணீர் வந்தது, மேனி நடுங்கியது, ஒரு நிமிஷம் மூர்ச்சையாயிட்டான். மூர்ச்சையாய் தெளிந்து எழுந்தான். சௌரிராஜ பெருமாளை பார்த்து சொன்னான், நீ உன் நடையழக ஸ்ரீரங்கத்தில் காட்டாமல் திருக்கண்ணபுரத்தில் ஏன் காட்டினாயின்னு இப்போ தான் புரிஞ்சுதுன்னா. என்ன புரிஞ்சுட்டேன்னு கேட்டார் பெருமாள். விபீஷ்ணன் சொன்னான், இப்போது இந்த கடற்கரையில் நீ நடந்து வந்தாயே, இதை பார்க்கும்போது அன்று நீ திருப்புல்லானி கடற்கரையில் எழுந்தருளி இருந்தபோது நான் சரணாகதி பண்ணும்போது நான் உனக்கு அபயமளிப்பேன்னு சொல்லின்னு கம்பீரமாக சக்தேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம என்று சொல்லி நீ நடந்து வந்தாயே, அந்த நடையே எனக்கு நினைவூட்டிடுத்து. இந்த நடையை நீ ஸ்ரீரங்கத்தில் நடந்திருந்தால் கூட எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்காது, இந்த கிழக்கு கடற்கரை திருக்கண்ணபுரத்தில் நடந்ததால் தான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஆக உனக்கு பூஜை செய்ய ஏற்ற இடம் ஸ்ரீரங்கம், நடையழகை சேவிக்க ஏற்ற இடம் திருக்கண்ணபுரம்னு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டியேன்னு சொல்லி விபீஷ்ணன் சந்தோஷப்பட்டான். ஆக தன்னுடைய அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னாலும் அதுவும் எந்த இடத்தில் செய்தால் அந்த அடியார்களுக்கு முழுமையான அனுகிரகம் ஆனந்தம் கிடைக்கும்னு புரிஞ்சுண்டு அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து செய்வதால் பெருமாளுக்கு க்ஷேத்ரஜ்ஞான்னு திருநாமம். க்ஷேத்திரம்னா இடம், க்ஷேத்ரஜ்ஞா என்றால் இடம் அறிந்தவர். அதனால திருவள்ளுவர் சொன்னார், தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லது. அந்த இடம் என்னங்கிறத கரெக்டாக புரிஞ்சுட்டு தான் இந்த செயலும் செய்யணுங்கிறார் வள்ளுவர். அதுபோல் இடத்தை சரியாக தேர்ந்தெடுத்து அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுபவன் எம்பெருமான். அதான் க்ஷேத்ரஜ்ஞன் என்று போற்றப்படுகிறான். நாமும் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹா என்ற இந்த பெயரை தினமும் சொல்லி வந்தோமாகில் நம்ம ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும்னா அதற்கு ஏற்ற இடம் அமையும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்த திருநாமம் 17 அக்ஷரஹா என்பது. மயிலாடுதுறை, அதுக்கு வைஷ்ணவத்தில் திரு இந்தளூர்னு பேர். மயிலாடுதுறை ஏன் இந்தளூர்னு பெயர் பெற்றது, என்ன காரணம், அடுத்த திருநாமத்தில் அனுபவிப்போம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 17வது திருநாமம் அக்ஷரஹா என்பது. இதன் விளக்கம் என்ன என்று பார்த்தால், தக்ஷ பிரஜாபதியுடைய மகள்கள் தான் 27 நட்சத்திரங்களும். அஸ்வினி பரணி கார்த்திகையிலேருந்து ஆரம்பித்து ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரங்கள் அத்தனை பெண்களும் தக்ஷனுக்கு மகள்கள். அத்தனை பேரையும் தக்ஷன் என்ன பண்ணார், சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். இத்தனை பேரை ஒரு ஆளால் சமாளிக்க முடியுமா? சொல்கிறா பாருங்க, 2 டாக்டர் வைத்தியம் பண்ணால் பேஷண்ட் க்ளோஸ், 2 வக்கீல் டீல் பண்ணால் அந்த கேஸ் பொங்கல், 2 வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்தா அப்புறம் சிஷ்யம் மென்டல் ஆகிடுவான். அதுபோல் 2 மனைவியை கல்யாணம் பண்ணாலே லைஃப் நடக்குங்கிறார்.
ஆனால் இவர் என்ன பண்ணார், தன்னுடைய 27 மகள்களையும் சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். சந்திரன் என்ன பண்ணியிருக்கலாம், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பண்ணிட்டார்னா 27 பெண்கள்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பை தான் காட்டணும். ஆனால் சந்திரன் என்ன பண்ணால் அவனுக்கு ரோஹிணியை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரோஹிணிகிட்ட மட்டும் அன்பு காமிச்சிட்டு மற்ற 26 மனைவிகளையும் வெறுத்தான் சந்திரன். இதை கேள்விப்பட்டு கோபம் கொண்ட தக்ஷ பிரஜாபதி, ஏண்டா 27 பொண்களையும் கல்யாணம் பண்ணி வச்சா நீ ஒருத்திக்கிட்ட மட்டும் அன்பாக இருக்க, 26 பேரை வெறுக்கிறாயா, நீ க்ஷயரோகத்தால் பாதிக்கப்படுவாய், டியூபர்குலோசிஸ் க்ஷயரோகத்தால் நீ பாதிக்கப்படுவாய் என்று தக்ஷன் சாபம் கொடுத்துட்டார். அதுலேருந்து சந்திரன் ஒவ்வொரு கலையாக இழந்து தேயத் தொடங்கினார். அதுலேருந்து தான் சந்திரனுக்கு தேய்பிறைங்கிறது உண்டானது. ஒவ்வொரு கலையாக தேய்ந்து 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 16 கலைகளையும் இழந்து கடைசியாக அமாவாசை சந்திரன் போல ஒன்றுமே இல்லாமல் முழுமையாக தேய்ந்து போயிட்டார் சந்திரன். இந்த சாபத்திலேருந்து வெளிவருவது எப்படி என்று தக்ஷன்ட்டே போய் பிரார்த்திச்சார் சந்திரன். அப்போ தக்ஷன் சொன்னார், நீ செய்த தவறுக்கான தண்டனை இது, இதுக்கெல்லாம் விமோச்சனம் சொல்ல முடியாதுன்னார். சந்திரன் சொன்னால், நீங்கள் தெரியாமல் சாபம் கொடுத்துட்டேள், இப்படி சாபம் கொடுத்ததுனால நஷ்டம் எனக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய மகள்களுக்கும் தானே, உங்கள் மாப்பிள்ளை தானே நான், உங்கள் மகள்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி சாபத்தையும் கொடுக்குறேளே, விமோச்சனத்துக்கு வழி சொல்லுங்க என்று கேட்டான் சந்திரன். தக்ஷன் தன் மகள்களோட நிலைமையும் யோசித்து பார்த்தார். அதனால சொன்னார், மயிலாடுதுறையில் திரு இந்தளூர் என்று சொல்வார்கள். மயிலாடுதுறையில் பரிமள ரங்கநாதன்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கார். அங்கே இந்து புஷ்கரிணி என்ற பொய்கை உள்ளது. அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த பெருமாளை நீ வழிபட்டால் உன்னுடைய இந்த நோய் நீங்கும் என்று சொன்னார். சந்திரனும் அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு வந்து அங்கே பரிமள ரங்கநாதர் சன்னதியில் உள்ள அந்த பொய்கையிலே நீராடி பரிமள ரங்கநாதனை வணங்கினான். அந்த பெருமாளருளால் மீண்டும் ஒவ்வொரு கலையாக பெற்று சந்திரன் வளரத் தொடங்கினான். அதைத்தான் வளர்பிறை என்று சொல்கிறோம். ஒவ்வொரு பிறையாக பெற்று பௌர்ணமி சந்திரனாக பூர்ண சந்திரனாக மீண்டும் சந்திரன் ஜொலிக்க தொடங்கினான். இந்த ஆழ்வார் பாடுறார், பனிசேர் விசும்பில் பால்மதி கோள் விடுத்தான் என்ற அந்த மதிக்கு ஏற்பட்ட அந்த க்ஷயரோகம் என்னும் நோயை பெருமாள் போக்கி கொடுத்தார்னு. சரி, சந்திரனுக்கு இதனால் வளர்பிறை தேய்பிறை உண்டானது. ஆனால் சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணாரே பெருமாள் பரிமள ரங்கநாதன், அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார் பாடுறார், நந்தா விளக்கின் சுடரே நரையூர் நின்ற நம்பி என் எந்தாய் இந்தளூராய் அடியேற்கு இறையும் இறங்காயே. நந்தா விளக்குங்கிறார், தேயாத விளக்கு. சந்திரனுக்கு தேய்பிறைங்கிறது உண்டு, ஆனால் பெருமாள் ஒளி வீசுகிறார், விளக்கு போல் ஒளி வீசுகிறார். அந்த விளக்குக்கு தேய்பிறை என்பதே இல்லாமல் எப்போதும் ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டான மாறாத விளக்கு போல ஒளி வீசுகிறார் என்று ஆழ்வாருடைய அனுபவம். அப்படி சந்திரனுக்கு இந்துன்னு பேர். அந்த சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணதுனால தான் மயிலாடுதுறையே திரு இந்தளூர், இந்துவாகிய சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண ஊர் இந்தளூர் என்று பெயர் பெற்றது. அப்படி நந்தா விளக்காக அங்கே பெருமாளும் விளங்குகிறார். க்ஷரம் என்றால் தேய்தல்னு அர்த்தம். அக்ஷரகா என்றால் தேய்தல் இல்லாமல் குறைவில்லாமல் எப்போதும் நிறைவோடு இருத்தல் என்று பொருள். அப்படி சந்திரனுக்கே அனுகிரகம் பண்ணி தான் தேயாத நந்தா விளக்காக பெருமாள் விளங்குவதால் அக்ஷரகா என்று அழைக்கப்படுகிறார். நாமும் தினமும் அக்ஷராய நமகா என்று சொல்லி திரு இந்தளூர் பரிமள ரங்கநாதனை வணங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் தேயாமல் நிறையும்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்த திருநாமம் யோகாய நமகா. ஒரு பானைக்கு பெருமாள் மோட்சம் கொடுத்திருக்கார். எந்த பானை, எப்போ கொடுத்தார், 18ஆம் திருநாம விளக்கத்தில் அனுபவிப்போம். யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹா நாரசிம்ஹ வபுஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா. யோகா என்பது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 18வது திருநாமம். இந்த யோகா என்பதன் பொருள் என்ன? யோகம் என்றால் சாதனம்னு அர்த்தம். நாம் ஒரு விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறோன்னா அதற்கு எதை சாதனமாக கொள்கிறோமோ அதற்கு யோகம்னு பேர். இப்போ பெருமாளுக்கு ஏன் யோகாங்கிற திருநாமம் ஏற்பட்டது? ஒரு கதையை பார்த்தா புரியும். ஆயர்பாடியில் ததிபாண்டன் அப்படின்னு தருந்தான். அவன் தயிர் பிஸ்னஸ் பண்ணுறவன். நிறைய பெரிய பெரிய பானைகளில் தயிர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவன். ஒரு நாள் யசோதை அவன் கடைக்கு வந்தா. இந்த கிருஷ்ணன் இங்கே வந்தானா பார்த்தியான்னு கேட்டான். இல்லையே, நான் பார்க்கலையே அப்படின்னா. சொன்னால், ஆமாம், ரொம்ப விஷமம் பண்ணிட்டு இருக்கான், இந்த பக்கமாக தான் வந்ததாக கவனித்தேன், அதனால் அவன் வந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு யசோதை போயிட்டா. பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு எம்டி பானைக்குள்ளே கிருஷ்ணன் ஒளிஞ்சுன்னு இருக்கான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். யசோதை துரத்தின்னு வராங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி கிருஷ்ணன் தான் ததிபாண்டன்ட்ட வந்து, நான் ஒரு பானைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறேன், எங்கள் அம்மா வந்து கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லிவிடுன்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரி யசோதை வந்து கேட்டால் கிருஷ்ணன் இல்லைன்னு இவனு சொல்லிட்டான். இப்போ பானைக்குள்ளேருந்து கிருஷ்ணன் தட்டினான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கள் அம்மா போயிட்டாளா, கொஞ்சம் இந்த பானையோட வாயை துணியை வச்சு கட்டியிருக்கியே, அதை திறந்து விடு, நான் வெளியில் வரேன்னா. அப்போ ததிபாண்டன் சொன்னான், அப்படி இல்லை, நான் உனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேனோ இல்லையோ, இதுக்கு நான் கேட்ட வரத்தை நீ கொடுக்கணும்.
நீ வரம் கொடுத்தா தான் நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன்ட்டான். நம்மளெல்லாம் பிறவி பிணியிலேருந்தே ரிலீஸ் பண்ணுறவர் பெருமாள். அந்த பெருமாளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் கேட்டதை கொடுன்னு அவன் இப்போ நிபந்தனை விதிக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் கிருஷ்ணன். ததிபாண்டன் சொன்னான், என்னோட சேர்த்து இந்த பானைக்கும் நீ முக்தி அளிக்க வேண்டும், வைகுண்ட பிராப்தி அளிக்க வேண்டும், அப்போ தான் நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன்னா. ஓகேன்னு சொன்னான் கிருஷ்ணன். ரிலீஸ் பண்ணான். கிருஷ்ணன் வெளியில் வந்தான். அடுத்த நிமிஷம் ததிபாண்டனோடு சேர்த்து அவனோட பானையும் வைகுண்டம் போயிடுது. நாமும் ஆச்சாரிய அனுகிரகத்தால் இந்த பிறவி முடிஞ்சு வைகுண்டம் போனால் அவசியம் அங்கே பார்க்கணும், அங்கே இந்த பானை இருக்கும். அப்படி இந்த பானைக்கும் சேர்த்து பெருமாள் மோட்சம் கொடுத்துட்டார். இது ஊர் ஃபுல்லாக செய்தி பரவிடுத்து. அதான் சொல்கிறா பாருங்க, தந்தியோட வதந்தி வேகமாக போயிடும்னு. அந்த மாதிரி ஒரு நியூஸ்னா வா வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு அப்படி இப்படின்னு பரப்பிடுவா. ஊர் ஃபுல்லாக செய்தி போயிடுத்து. ஊராரெலாம் கர்காச்சாரியர், ஊர் பெரியவர், அவர்கிட்ட போய் கேட்டால், இது எப்படி சுவாமி பானைக்கு மோட்சம் கொடுத்துருக்கான் கிருஷ்ணன், அந்த பானைக்கு பக்தி யோகம் பண்ண தெரியுமா? பக்தி யோகம் என்ற சாதனை செய்தால்தான் மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த பானை பக்தி யோகமும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. சரி, பானையால் செய்ய முடியாது, ஓகே. இந்த ததிபாண்டன் குத்துக்கல் மாதிரி இருக்கான், அவன் கூட பெருசாக பக்தி யோகம் பண்ணலை, அவனுக்கும் மோட்சம் கொடுத்துட்டான், இது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது கர்காச்சாரியர் சொன்னார், மோட்சம் அடைவதற்குரிய சாதனமாகிய பக்தி யோகம் இருக்கே, அது இந்த ததிபாண்டனுக்கோ பானைக்கோ செய்ய தெரியாது. அதனால் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான், அந்த பக்தி யோகமாகிய சாதனத்தின் இடத்துல தன்னை வச்சுட்டான். தானே சாதனமாக தானே யோகமாக இருந்து அவர்களுக்கு முக்தி அளித்து விட்டான் என்று விடையளித்தார் கர்காச்சாரியார். ஆக மோட்சம் போகிறதுக்கு பக்தி யோகம்ங்கிற மார்க்கம் இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம். அந்த மார்க்கத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்களுக்கு சரணாகதி பண்ணால் போகிறோம், பெருமாள் தானே மார்க்கமாக தானே சாதனமாக தானே வழியாக இருந்து அந்த மோட்சத்தை அருளி விடுகிறார். ஆக யோகா என்றால் தானே வழியாக சாதனமாக இருந்து இன்னொரு சாதனத்தை செய்ய முடியாதவர்கள். நம்மளாம் அப்படி தான், நாமும் ததிபாண்டன் மாதிரி தான். நம்மளால் மோட்சத்துக்காக பக்தி யோகம் உள்ளிட்டவை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு தானே அந்த சாதனமாக யோகமாக இருந்து மோட்சத்தை தன் கருணையால் அருள்வதால் பெருமாள் யோகா என்று அழைக்கப்படுகிறார். அதனால் நாமும் யோகாய நமஹா என்ற திருநாமத்தை ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் சொல்லி வந்தால் மற்ற சாதனங்கள்லாம் நாம் செய்கிறோமோ இல்லையோ, பெருமாளே சாதனமாக இருந்து உயர்ந்த நிலையை நமக்கு அருள்வார். அடுத்தபடியாக யோகவிதாம் நேத்தா என்ற 19வது திருநாமம். பெருமாள் தன்னுடைய வாயால் ராமானுஜரின் பெருமையை சொன்ன ஒரு சரித்திரம். என்ன சரித்திரம்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 19வது திருநாமம் யோகவிதாம் நேதா என்பது. அதாவது ஏழிசை எம்பிரான் அப்படின்னு ஒரு பெரிய பாடகர் திருநாராயணபுரம் கர்நாடகாவில் உள்ள மேல்கோட்டையில் இருந்தார். அவர் பாட்டு பாடினார்னா பெருமாளே எழுந்து டான்ஸ் ஆடுவார். அங்கே செல்வ பிள்ளைங்கிற பெருமாள், இவர் பாட்டுக்கு பெருமாளே டான்ஸ் ஆடுவார். அந்த மாதிரி பாட வல்லவர் அந்த ஏழிசை எம்பிரான் என்பவர். அது ராமானுஜர் வாழ்ந்த காலம். ராமானுஜரும் திருநாராயணபுரம் மேலக்கோட்டைக்கு சென்ற போதெல்லாம் இந்த பாடகர் ராமானுஜரை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்தார். மரியாதையே கொடுக்க மாட்டார். எல்லாரும் சொன்னா, ராமானுஜர் பெரிய குரு, பெரிய ஆச்சாரியர், அவரை போய் அவமதிக்கிறேன்னா. அந்த பாடகர் சொன்னார், என் பாட்டுக்கு பெருமாளே டான்ஸ் ஆடுறார், நான் ஏன் இந்த ராமானுஜரை மதிக்கணும்ட்டார். இந்த பாடகருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று ராமானுஜரின் சீடர்கள் சிலர் நினச்சார். அதனால் அவள்லாம் அந்த பாடகர்கிட்ட போய் கேட்டா, ஏன் சுவாமி உங்கள் பாட்டுக்கு பெருமாளே டான்ஸ் ஆடுறார், பெருமாளே உங்களோட பேசுவார்னு சொல்கிறேளே, எங்களுக்கு ஒரு சந்தேகம், அதற்கான விடையை பெருமாள்கிட்ட கேட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டா. என்னன்னு சொல்லுங்க, கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப கம்பீரமாக சொன்னார். ஏன்னா அவருக்கு ஒரு செருக்கு, இவாள்லாம் ராமானுஜர்கிட்ட அந்த சந்தேகத்தை கேட்காம நம்மள்கிட்ட வந்து கேட்டிருக்காளேங்கிற சந்தோஷம். கேளுங்கன்னார். சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, எங்கள் குருவான ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னா. ஓகேன்னு சொல்லிட்டார் பாடகர். அடுத்த நாள் பெருமாள் முன்னாடி பாட்டு பாடினார். பெருமாளும் டான்ஸ் ஆடினார். செல்வப்பிள்ளை பெருமாள்கிட்ட இந்த பாடகர் கேட்டார், ராமானுஜர் சிஷ்யாலாம் ஒரு டவுட் கேட்டா, ராமானுஜருக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு கொஞ்சம் பதில் சொல்றியான்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், ராமானுஜர் மட்டும் இல்லை, அவருடைய திருவடி சம்பந்தம் உள்ள அவருடைய சீடர்கள் அனைவருக்கும், ராமானுஜருடைய அடியார்கள் அனைவருக்கும் மோட்சம் கொடுப்பேன், இதில் சந்தேகமே இல்லைன்ட்டார் பெருமாள். பாடகர் வந்து சொன்னார், சிஷ்யர்களே இங்கே வாருங்கள், கவலையே வேண்டாம், ராமானுஜருடைய அடியார்கள் எல்லாருக்கும் மோட்சம் கொடுப்பேன்னு பெருமாள் சொல்லிட்டாருனார். இவா கேட்டா, சுவாமி இதெல்லாம் கேட்டு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு மோட்சம் உண்டா இல்லையான்னு பெருமாள்கிட்ட கேளுங்கன்னார். பாடகர் கோச்சுன்ட்டார். ஏப்பா நான் பாட்டு பாடினா பெருமாளே டான்ஸ் ஆடுறார், ஆஃப்டர் ஆல் மோட்சம் எனக்கு கொடுக்க மாட்டாரா? இல்லை சுவாமி ஒரு தடவை கேட்டு பாருங்களேன் அப்படின்னா. சரின்ட்டு தைரியமாக வந்து பாடகர் பெருமாள்கிட்ட கேட்டார். நீ எனக்கு மோட்சம் கொடுத்துருவேன்னு தெரிஞ்சிடும், இருந்தாலும் இந்த ராமானுஜருடைய சிஷ்யர்கள்லாம் புரிஞ்சுக்காம மோட்சம் உண்டா இல்லையான்னு உங்ககிட்டயே வந்து கேட்க சொல்கிறா, கொடுத்துருவியானோ அப்படின்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், இதுக்கான பதிலை நேற்றுக்கே சொல்லிட்டேனேன்னார். நேற்று என்ன சொன்னேன்? ஆமாம், ராமானுஜருடைய அடியார்களுக்கு மட்டுமே மோட்சம். நீ எனக்கு எத்தனை பாட்டு பாடினாலும், எனக்கு எவ்வளோ பூஜை பண்ணாலும்,
எனக்கு அதனால் திருப்தி உண்டாகாது. ராமானுஜர் யாரை கை காட்டுறாரோ அவளுக்கு தான் மோட்சம் கொடுப்பேன்ட்டார். இந்த பாடகர் ஷாக் ஆகிட்டார். இத்தனை நாள் நான் உனக்கு பாட்டு பாடினேனேன்னார். பெருமாள் சொன்னார், அதுக்கு தான் நான் டான்ஸ் ஆடிட்டேனே, அந்த அக்கௌண்ட்டுக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கும் முடிஞ்சு போச்சுட்டார். அப்போ நான் என்ன பண்ணணும்னார், ராமானுஜர் திருவடிகளை போய் பற்று. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆச்சாரியன் அவருடைய பரிந்துரையோடு வந்தால்தான் மோட்சம். மணவாள மாமுனிகளை தான் சாதிக்கிறார். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தீர் தேனார் கமலத் திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். அதனால் ராமானுஜர் திருவடிகளை பற்று அப்படின்னு பெருமாள் வழிகாட்ட, அந்த ஏழிசை எம்பினானும் ராமானுஜர் திருவடிகளை பற்றி ராமானுஜருக்கு சீடராகி அதுக்கப்புறம் மோட்சம் அடைந்தார்னு சரித்திரம். ஆக மோட்சம் அடையணும்னு நினைக்கக்கூடிய அவருக்கு தானே வழிகாட்டியாக இருந்து இந்த வழியில் போ உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு வழிகாட்டி அல்டிமேட்டாக அந்த பாடகருக்கு பெருமாள் மோட்சமும் கொடுத்தாருன்னு சரித்திரம். நேதா என்றால் வழிகாட்டுபவர்னு அர்த்தம். அதனால தான் சுபாஷ் சந்திர போஸை நேதாஜி என்று சொல்கிறார் பாருங்க. அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் வழிகாட்டினார் என்பதற்காக. யோக விதாம் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு வழிகாட்டியாக எம்பெருமானே இருந்து அவர்களுக்கு மோட்சம் அடையக்கூடிய பாதையும் காட்டி மோட்சத்தையும் அருள்வதால் யோகவிதாம் நேதா என்று அழைக்கப்படுகிறார். நாமும் யோகவிதாம் நேத்ரே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நாமும் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் வழி தெரியாமல் தவிக்கிறோமோ அப்போதெல்லாம் பெருமாளே வழிகாட்டியாக நேதாவாக வந்து நமக்கு நல்ல வழி காட்டி அருள்வார். அடுத்து 20வது திருநாமம் பிரதான புருஷேஸ்வரகா என்பது. அதில் ஒரு சிறுவனை பற்றி அனுபவிக்க போகிறோம். அதனால் குழந்தைகள் இளைஞர்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒரு கதை, ஒரு சிறுவனின் கதை 20ஆம் திருநாம விளக்கத்தில் அனுபவிப்போம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 20வது திருநாமம் பிரதான புருஷேஸ்வரகா. துருவன் என்ற 5 வயது சிறுவன் தன்னுடைய தந்தை உத்தானபாதன் மடியில் அமரணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு சித்தி இருந்தா, சுருச்சின்னு. அவள் சொன்னால் அவள் அப்பாவுக்கு 2 மனைவி. அந்த சுருச்சிங்கிற அந்த சித்தி சொன்னால், அவர் என்னுடைய வயிற்றில் பிறந்தவர் தான் இவரோட மடியில் அமரலாம், இவருக்கு மகனாக இருந்தால் மட்டும் போராது, நீ சுனீதி என்ற ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மகன், உனக்கு உரிமை கிடையாது. 2வது மனைவியான எனக்கு யார் மகனாக பிறந்தானோ அவன் தான் இவர் மடியில் உட்காரலான்னா. அப்போது துருவன் கேட்டான், நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு மகனாக பிறந்துட்டேன், இப்போ நான் என்ன மீண்டும் உனக்கு மகனாக வந்து பிறந்து அதுக்கப்புறம் தான் அப்பா மடியில் உட்காரணுமான்னு கேட்டான். அவள் சொன்னா, ஆமாம், இல்லைனா நீ நாராயணனை குறித்து தபஸ் பண்ணி எனக்கு மகனாக பிறக்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்து அடுத்த ஜென்மத்தில் எனக்கு மகனாக பிறந்து வேணா இவர் மடியில் உட்காரு, இந்த ஜென்மத்தில் உட்காரப்படாதுன்ட்டான். துருவன் அழுதுண்டே தன்னுடைய தாயான சுனீத்திட்ட போனான். இந்த மாதிரி சித்தி சொல்லிட்டான்னா. இப்போ சுனீத்தி அவன் தாய் சொன்னா, அவள் சொன்னதில் பாதி கரெக்டு பாதி தப்புன்னா. நாராயணனை குறித்து தபஸ் செய் என்று அவள் சொன்னாலே அது சரி, ஆனால் தபஸ் பண்ணி வரம் வாங்கிட்டு வந்து இந்த அப்பா மடியில் உட்காருன்னு சொன்னா பாரு, அது தப்பு. ஏன்னா நாராயணனை குறித்து தபஸ் செய்து நாராயணனே உன்னிடத்துல பிரீத்தி ஆயிட்டான்னா நீ உலகத்துக்கே தந்தையான நாராயணன் மடியிலே உட்காந்துள்ளாமே, அப்புறம் எதுக்கு இந்த அப்பா மடியில் உட்காரணும், தைரியமாக போய் தபஸ் பண்ணுன்னா. 5 வயது பையன் ரைம்ஸ் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைம்ஸ் கூட சொல்ல தெரியாது, தபஸ்னா என்னன்னே தெரியாது. அவன் காட்டுக்கு புறப்பட்டான். பெருமாளை குறித்து தபஸ் பண்ண போறேன்ட்டு போனான். வழியில் நாரதர் வந்தார். நாரதர் அவனுக்கு தபஸ் பண்ணக்கூடிய முறையும் பெருமாளை குறித்த 12 எழுத்துக்கள் கொண்ட வாசுதேவ மந்திரத்தையும் உபதேசம் பண்ணி தைரியமாக தபஸ் பண்ணுன்னார். 5 வயது சிறுவன் காட்டுக்கு போய் ஒற்றை காலில் நின்று பல மாதங்கள் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணான். அவனுடைய தபஸ்னால எழுந்த அந்த தேஜஸ், அந்த ஜுவாலை, அது தேவர்களையே சுட்டது. தேவர்கள்லாம் பெருமாள்கிட்ட போய் சொன்னா, அவனோட தபஸ் அக்னி எங்களை சுடுறது, அவன் என்ன கேட்குறானோ கொஞ்சம் கொடுத்து அனுகிரகம் இடுன்னா. பெருமாள் வந்து துருவனுக்கு காட்சி அளித்தார். தன்னுடைய பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, அந்த சங்கால துருவனோட கன்னத்தை தீண்டினார். அந்த சங்கிலிருந்து ஞானத்தை பெற்றான் துருவன். ஞானம் பெற்று பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான். அப்போ பெருமாள் துருவன்கிட்ட கேட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அவன் சொன்னான், மோட்சம் அடைந்து உன்னுடைய மடியிலேயே அமரணும்னு ஆசைப்படுறேன்னா. அப்போ பெருமாள் சொன்னார், உனக்கு அவசியம் மோட்சம் தரேன், ஆனால் மோட்சத்தை உடனே தரமாட்டேன். நீ என்ன பண்ணுற, ஏன்னா இப்போ நீ வாழ வேண்டிய வயது, இப்போ நீ என்ன பண்ணணும், நாட்டுக்கு திரும்பி போய் நாட்டுக்கு ராஜாவாக இருந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை எல்லாம் ஆண்டு அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைகளுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் துருவ பதவி, போல் ஸ்டார்னு இன்றைக்கும் சொல்கிறோம், துருவ நட்சத்திரம்னு, அந்த துருவ நட்சத்திரமாகிய இந்த உயர்ந்த பதவியை நீ அடைய வேண்டும். ஆக 7 ரிஷிகளாகிய 7 ரிஷிகள் உன்னை சுற்றி பிரதட்சணமாக வருவா. அந்த துருவ பதவியை அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு வந்து என்னை வந்து அடையலாம். அதனால் இப்போ நீ நாட்டுக்கு திரும்பிப்போ, அடுத்தபடியாக நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை ஆடணும்னார் பெருமாள். அப்போ துருவன் கேட்டான்,
சுவாமி நீங்கள் சொல்கிறது அவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறபடியாக இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு என்னை பிடிக்கலை. அவர் வந்து செகண்ட் ஒய்ஃப் அவள் ஃபேமிலி தான் அவருக்கு பிடிக்கும். எங்கள் சித்தி இருக்காளே, சித்தினாலே பொதுவாக வில்லின்னு டிவி சீரியல்லாம் பிராண்ட் பண்ணிட்டா. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் சித்தி சுருச்சியும் இருக்கா. அவளும் என்னை விரும்ப மாட்டா. இவாளே விரும்பாதனால நாட்டில் உள்ள ஒரு சாதாரண சிப்பாய் கூட என்னை மதிக்கிறது இல்லை. அதனால இந்த ராஜ்யத்தையோ ஆட்சியோ இது எனக்கு எப்படி கிடைக்கும்? அது சுருச்சியின் மகன் உத்தமன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தான் கிடைக்கும். என்னை எதுக்கு நாட்டுக்கு போக சொல்கிறேன்னு கேட்டான். அப்போ பெருமாள் சொன்னார், இந்த உலகில் சேத்தனம் அச்சேதனம்னு 2 கேட்டகரி இருக்குது. அச்சேதனம்னா அறிவற்ற பொருட்கள். இப்போ டேபிள், சேரு, மைக்கு, கேமரா இதெல்லாம் அச்சேதனம். சேத்தனம்னா ஜீவாத்மாக்களாகிய நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு. ஆக நாம் எல்லாம் சேத்தனங்கள். இந்த சேத்தனம் அச்சேதனம் 2ஐயும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இப்போ என்னுடைய அருள் உனக்கு கிட்டி விட்டதல்லவா, நீ நாட்டுக்கு திரும்பி போய் பாரு என்ன மாறுதல் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்பி வச்சார். துருவன் நாட்டுக்கு திரும்பி வந்தா அவனுடைய சித்தி இப்போ ஆரத்தி எடுத்து இவனை வரவேற்கிறான். ராஜாவோ வாப்பான்னு கூட்டு மடியில் உட்கார வச்சுக்கிறான். அடுத்த ராஜ்யம் உனக்கு தான் சொல்லி பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறான். என்ன காரணம்னா, ஞானமுள்ள பொருட்கள் ஞானமற்ற பொருட்கள் அனைத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவனான பெருமாளை இவனுக்கு அனுகிரகம் பண்ணதுனால இப்போது அனைத்துமே இவனுக்கு ஃபேவரபுளாக மாறிடுது. அறிவற்ற பொருட்கள் அச்சேதனம்னு சொன்னோமே, அதுக்கு பிரதானம்னு பேர். அறிவுள்ள பொருட்கள் சேத்தனர்களாகிய ஜீவாத்மாக்கு புருஷர்கள்னு பேர். பிரதானம் புருஷன், அறிவற்ற பொருள் அறிவுள்ள பொருட்கள் அனைத்தையும் பெருமாள் ஈஸ்வரனாக இருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிரதான புருஷேஸ்வரகான்னு அழைக்கப்படுறார். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 20வது திருநாமம். அந்த பிரதான புருஷேஸ்வரனின் அருள் பெற்றதால் துருவனுக்கு பாருங்கோ நாட்டில் உள்ள சேத்தனம் அனைத்துமே அவனுக்கு அனுகூலமாக மாறிவிட்டது. ஆக நாமும் பிரதான புருஷேஸ்வராய நமஹா என்று இந்த பெயரை சொல்லி வந்தால் உலகில் உள்ள அனைத்தும் நமக்கு சாதகமாக மாறும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். அடுத்தபடியாக நரசிம்மர், அவர் தான் ஆபத்தில் காப்பாற்றுபவர். ஆதி சங்கரரையும் ஆபத்தில் காத்தார். எப்படி காத்தார்? 21ஆம் திருநாமத்தில் காண்போம். நன்றி, வணக்கம்.